தலைவர் அரசியல்ல இருக்கும் பொழுது, அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில் அவர் பயன்படுத்தின, அவர் யூஸ் பண்ண எல்லா வாக்கியங்களும் வேர்ல்டு லெவல்ல இட்டு அதை இப்பவும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல பாருங்க. சோ விஜயனுடைய பிரதான கொள்கையே ரஜினியோட கொள்கை. நீங்க விஜய் 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 நீங்க தான் போட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு தேவையில்லாம ஏதோ ஒரு 4 வியூ வர்றதுக்காக நம்ம போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நானுமே எதுக்கு விஜய் பத்தி பேசிக்கிட்டு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் உதயநிதினு வரும். இந்த 3 பேர்ல யார் பெருசா தெரியுறா? அவர்லாம் அரசியல் பேச வந்தாருன்னா விஜய்ன்றவரு கடுகு மாதிரி ஆயிடுவார். ரைட்டுங்களா? வெங்காயத்துக்கு மாதிரி கடுகு இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சங்கினா என்ன சொன்னா என்ன, சக தோழன் தானே அர்த்தம் சங்கினா அப்படின்னு ஒரு இது சொல்றாரு. இவர் பங்கு கிளைம் பண்றாரு, அவ்வளவுதான். இப்ப இவர் போனதே அப்படிதானே மேடம். ரஜினியோட விருப்பமே இல்லாம இவர் வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிறாரு அப்படின்னு. இவர் இன்னைக்கு மேம் பிரபாகரனே என் கூட உட்காந்து ஆமரிச்சுன்னு சொன்னவர். இவர்கிட்ட வேற என்ன உரிமை நீங்க எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்க? சீமானுக்கு ரஜினி ஆதரவுல இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க. ஆனா சீமான் வந்து சொல்லக்கூடிய அந்த பழைய கருத்துக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து அமைப்பு சரியில்லைன்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் அவர்களும் அதே தான் இங்கிலீஷ்ல சொல்றாரு. தமிழ்நாட்டுல சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டம்ன்றது அமைப்புன்றது ஒன்றுபட்ட கருத்து தான். இதை வச்சு பார்க்கும்போது 2 பேருமே ஒத்த கருத்துடைய 2 பேரும் சேர்ந்துட்டதா நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது இல்ல சார்? ஒண்ணு இல்ல, சிம்பிள். முதல்ல சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமூக விரோதின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது இப்ப இடையில திமுக பயன்படுத்துறாங்க தெரியுமா? இடையில திமுக பயன்படுத்துறாங்க. அதிமுக ஆட்சியில அதை பயன்படுத்தினார். அதிமுக ஆட்சியினுடைய முடிவுலேயே அதிமுக அதை பயன்படுத்துச்சு. ரைட்டுங்களா? இவரு விஜயபாஸ்கர் பயன்படுத்தினார். ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார்ல, விஜயபாஸ்கர் பயன்படுத்தினார். அதே மாதிரி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். இப்ப சீமான் பயன்படுத்தினார். தலைவர் அரசியல்ல இருக்கும் பொழுது, அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில் அவர் பயன்படுத்தின, அவர் யூஸ் பண்ண எல்லா வாக்கியங்களும் வேர்ல்டு லெவல்ல இட்டு அதை இப்பவும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல பாருங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பெரியாரினுடைய கொள்கையில கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாம வந்து விட்டுருவோம். கடவுள் மறுப்பு அப்படின்றத நான் ஏத்துக்கல, எனக்கு அது வேண்டாம், கடவுள் இருக்காரு நான் நம்புறேன், ஆனா மற்றதை எடுத்துக்குவோம் அப்படின்னு கலைஞரை வச்சுட்டு சொன்ன மேடை. விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு இருக்குல்ல, இந்த மாநாடு எடுத்து முன்னாடி போட்டு பாத்தீங்கன்னா விஜய் அதை பேசிதான் ஆரம்பிப்பாரு. சோ விஜயனுடைய பிரதான கொள்கையே ரஜினியோட கொள்கை. அதனால ரஜினிகாந்த் அரசியல் பேசுறது பூரா இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப ரீசெண்டா திமுகல துரைமுருகன் வந்து ஒரு வேஸ்ட் லக்கேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இது வந்து திமுக தலைமைக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா இருக்காருன்னு அதை சொன்னது யாரு? ஓபன் பண்ணது யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்புறம் எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, எவ்வளவு குளறுபடிகள் வந்து, எவ்வளவு டிஸ்கஷன் அதை பத்தி வந்தது. சோ அரசியலே வேண்டாம் ஒதுங்கினவர் இன்னைக்கு வரைக்கும் எதுக்குமே நம்ம கூட்டு அரசியல் பேசிட்டு இருக்கோம். இந்த மாசு விஜய்க்கு இருக்குதா சொல்லுங்க? இருக்குதா? அதான் சொல்றேன். இவ்வளவு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வச்சு இன்னைக்கும் வந்து நம்ம மறுபடியும் சொல்ற பாருங்க, சீமானுடைய ஓட்டுகள் விஜய்க்கு போகும், விஜயனுடைய ஓட்டுகள் சீமானுக்கு வரும். அவ்வளவுதான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு இந்த தமிழ்நாட்டுல. அதை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்படியே பார்த்தாலுமே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மோடி மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்கள் மீது எவ்வளவு பற்று வச்சிருக்காரு. அந்த அயோத்தி ராமர் கோவில் விழாவில் கலந்துகிட்டதுல இருந்தே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே வந்து அவ்வளவு பாஜக பற்று உள்ளவரும் தெரிஞ்சுமே வந்து சீமான் அவர்கள் போய் சந்திக்கிறாருன்னா அவருடைய அந்த ஆதரவு இல்லாம சந்திக்க முடியாது இல்ல சார்? அதுதான் மேம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இவங்கெல்லாம் போய் நீங்க சொல்ற மாதிரி அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு. அவங்க 2 பேரையுமே வந்து, அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணன் அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காரு. யார்? அமித்தையும் அமித்ஷா அவர்களையும் இவரையும் நரேந்திர மோடி அவர்களையும். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 2014 சென்னைக்கு சுற்றுப்பயணம் வரும்பொழுது மோடி அவர்கள் போயஸ் கார்டன்ல நான் பிஎம் ஆக போறேன், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மோடி அவர்கள் போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் சந்திச்சது மோடி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்கள் சந்திக்கிறது இருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே கிடையாது. சோ அப்படின்னா அந்த மரியாதை நம்ம திருப்பி வர வேண்டாமா? நீங்க பிஎம் மேடம், இனிமே அவரு பிஎம், நாட்டினுடைய பிரதமர் மேடம். அப்ப அவர் ஒரு இன்வைட் பண்ணாருன்னா நீங்க போகாம நீங்க எப்படி இருக்க முடியும்? போகாம இருக்கலாம், ஆனா போகாம இருக்கிறது ஒரு மாண்பா சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு மனித மாண்பு மேடம். இதெல்லாம் எல்லாருமே பண்றது ஆட்டோமேட்டிக். இப்ப விஜய் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அதனால போக மாட்டாரு மேம். இப்போ ஒண்ணும் இல்ல, நயன்தாரா இவ்வளவு தூரம் உச்சம் நயன்தாரா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா? நயன்தாரா கல்யாணத்துக்கு அஜித்தினுடைய மொத்த குடும்பமும் அதுல இருந்தா?
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாரா, ஷாருக் கான் இருந்தாரா, எதுக்கு விஜய் கூப்பிடல? அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான் விஜய். நீங்க விஜய் 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 நீங்க தான் போட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு தேவையில்லாம ஏதோ ஒரு 4 வியூ வரதுக்காக நம்ம போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நானுமே எதுக்கு விஜய் பத்தி பேசிக்கிட்டு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க? விஜய் எதிர்ப்பு தான், எதுக்கு விஜய் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? 4 வியூ கூட கிடைக்குது, அவங்க கிட்ட இருந்து அவ்வளவுதான். அதை கறந்துட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேலதான் அவங்கள வந்து ஒரு மெச்சூர்ட் லெவல்லாம் வச்சு பார்க்க கூடாது. ஒரு சித்தாந்த ரீதியா அவங்கள்ட்ட எந்த ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சுக்க கூடாது. நமக்கு அவங்ககிட்ட என்ன தேவை? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜய் பத்தி பேசினா வியூஸ் வரும், கரெக்டா? அதனால நானும் பேசுறேன், நீங்களும் பேசுறேன். அந்த லெவல்ல அவங்க வச்சு முடிச்சிட்டு போயிரு. கொஞ்சம் வயசாச்சு அவங்க வேலைக்கு போயிட்டானா அதுவும் குறைஞ்சிடும் மேடம். இன்னும் ஒரு 5 வருஷம். ரஜினிகாந்த் அவர்களை தாண்டி வருவோம் சார். அவங்கள தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அவங்களுக்கு இருக்க அந்த ஃபேன் பேஸ்க்கு ஆதரவா ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டணும் அப்படின்னா அஜித் கிட்ட கூட ஆதரவு கேட்டு போவாங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, பாஜக அந்த பிக்சருக்குள்ளே வரல. என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்கள் வந்து பாஜகவை பத்தி டச்சே பண்ண மாட்டேங்கிறார். பாஜகனாலே பயப்படுறாரு. ஏன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மதவாத சக்திகள்னு சொல்லி இருக்காருல்ல மாநாடு. அது எந்த கட்சின்னு சொல்லலாம்ல? மதவாதம் பேசுறதே பாஜக. யார் சொன்னா என்ன? நீங்களே இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்துத்துவ கொள்கைகள் பேசுறது பாஜக, அப்ப அது மதவாதம் தானே? இந்துத்துவா எப்படி மதவாதமாகும்? இந்துக்களுக்காக பேசுறாங்க, அது எப்படி மதவாதமாகும்? இந்துன்றது ஒரு மதத்தை சார்ந்து பேசுறது தானே சார், அப்ப அது இந்துத்துவ கொள்கைகள் தானே. அததான் சொல்றேன். இப்ப அதே மாதிரி அவங்க இஸ்லாமியர்களை கஷ்டப்படுத்திட்டாங்களா? இங்க நம்ம எல்லாரும் தான் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாடும் இந்தியாவில ஒரு பங்கு தான். நமக்கு என்ன பிரச்சனை? இங்க எல்லாரும் ஒண்ணுமனாதான் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் வாணிக்காக, ஒரு அரசியல் ஆங்கிள் இருந்து ஒரு அரசியல் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் வரும் பொழுது வைக்கிற அலிகேஷன்ஸ். அதெல்லாம் மதவாதம் பேசுறாங்க, பிரிவினைவாதம் பண்றாங்கன்னு சொல்றாரு, ரைட்டுங்களா? அதை பாஜக தான் சொல்றாருன்னு பாஜக தான் அவர் சொல்றாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க திராவிட மாடல்னு ஓப்பனா ஏன் சொல்லல? அதுதான் சொல்றேன். பாஜக தடை கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னு வைங்களா, அவங்க நைட்டோட நைட்டா கார்ல வச்சு குனிய வச்சு கூட்டு போயிடுறாங்க. அவர் அப்படிதான் பண்ணாங்க. மாஸ்டர் ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது இப்படி மறைச்சு வச்சுட்டு வெளில வந்தாரா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டோட நைட்டா கூப்பிட்டு வந்து அவரை இங்க அவரோட பனையூர் ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்து, அங்க இருந்து ஏஜிஎஸ் ஆபீஸுக்கு கூப்பிட்டு போய், அங்க இருந்து அவரு சாலிராம ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்து அவரை நைட்டோட நைட்டா இதெல்லாம் பண்ணி அவரை பாடா படுத்தி உட்காந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் கேள்வி கேட்டு அவருக்கு ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாம எல்லாம் அவரோட மனைவி அவரோட ஆடிட்டர் வச்சு பதில் சொல்லி திக்கி தெரிஞ்சு வெளில வந்தாரு. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு செஷன், அந்த 2 நாள் சம்பவம் போதும் அவர் பாஜகன்றத வாய் வரைக்கும் தான் பேசுவார், எடுப்பாரே வெளியே, அதை தாண்டி வெளில வராது. சோ பாஜகவை தடை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அந்த அம்மா என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த அம்மா பாட்டுக்கு அம்மா திமுக தான் பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல. அஜித் இப்போ இதே நான் சொல்றேங்க, இந்த விஜய எதிர்க்கும் பொழுது, இந்த விஜய் வந்து எப்போ எதிர்த்தாங்க அப்படின்னா, பாஜக 2017 மெர்சல்ல ஆஸ்பத்திரிலாம் ஒன்றும் வேண்டாம், சாரி கோயில்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆஸ்பத்திரி கட்டுங்க, கோயில்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆஸ்பத்திரி கட்டுங்க, இந்த செங்கல்ல ஆஸ்பத்திரி தான் கட்டணும் அப்படி இப்படின்னு விஜய் ஒரு வசனம் பேசிடுவார். கோயில்லாம் வேண்டாம், அது ஆஸ்பத்திரி தான் கட்டணும்னு இவர் ஜோசப் விஜய் அதனால வந்து கோயில்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எச் ராஜா அந்த ஓட்டர் ஐடி கார்டு, விஜயனுடைய ஓட்டர் ஐடி கார்டெல்லாம் வெளியில தெரியப்படுத்தினார், ரைட்டுங்களா? அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த மாதிரி எதையுமே பேசாதனால இன்னும் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னாங்க, ரைட்டுங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப விஜய் பாஜக பத்தி எதுவும் பேசாதனால விஜயனுடைய ஆங்கிள் ஃபுல்லா திமுக எதிர்ப்பு அப்படின்றதுனால, அதாவது வாக்கு அரசியல்ல திமுக எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்கு அப்படின்றதுனால அவரும் பாஜகவை பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறான்றதுனால உடனே விஜய் நீங்க நல்லவரா தெரியுறாரு அவங்களுக்கு. இவ்வளவுதான் பாஜக. இதுக்கு மேல பாஜக இங்க தமிழ்நாட்டுல அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அண்ணாமலை வந்தா 29 வரான்றாங்க, குட்டிக்கரமே அடிச்சாலும் பாஜகவுக்கு இங்க எந்த ஸ்டாண்டும் கிடையாது, முடிஞ்சது. ஏன்னா இந்த லாஸ்ட் எலெக்ஷன்லயே ரொம்ப மோசமா இப்படி அவுட் ஆவாங்க நினைக்கல, ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. அவங்களால ஒண்ணுமே ரியல் டைம்ல பண்ண முடியல, பேச்சு மட்டும்தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இப்ப விஜய் வந்துட்டாரு அப்படிங்கும் பொழுது அவங்க விஜய்னு டேக்கிள் பண்ணணும். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் உதயநிதினு வரும். இப்ப இந்த 3 பேர்ல யார் பெருசா தெரியுறா? நீங்க யோசிங்க, யாரு பெருசா தெரியுதுன்னு யாருக்குமே ஒரு கன்க்ளூஷன் இல்லை. ஏன்னா ஒருத்தட்ட பலம் இருக்கு, என்ன பலம் இருக்கு? பண பலம் இருக்கு. அதே நேரத்துல ஸ்டேட் வைஸா அவங்க கையில தான் ஆட்சி இருக்கு உதயநிதி. இன்னொருத்தட்ட பணபலம் பெரிய அளவுல அவருக்கு சொந்தமா இல்லைனாலும் சென்ட்ரல் ஆட்சி அவர் கையில இருக்கு. இன்னொருத்தர் ஆன்லைன்ல 4 வியூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. 3 பேரும் ஒரே திராசல் தான் இருக்காங்க எனக்கு தெரிய. அந்த 3 பேரை வச்சு பார்க்கும் பொழுது எவன் பெருசுனே தெரியல. அப்போ சண்டை மும்முனையா பிரியும் பொழுது அவன் பாட்டு அடிச்சுட்டு கிடப்பாங்களே ஒழிய இதுல பாஜகவுக்குலாம் இங்க தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க அஜித்ல போய் நிற்பாங்க. அஜித்ன்றவர் வேற மேம், அஜித்ல போய் நின்னாலும் சரி, அவர் வந்து இன்னைக்கு இறங்கி வந்து இதை பத்தி எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிடும்னு வைங்களேன்.
அந்த ஆங்கிளுக்கு அந்த இதுக்குள்ளே போகணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில அவருக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்லாம் வந்து உனது லெஜண்ட்ஸ். அதாவது இப்படிதான் வந்து ரசிகர்கள்ன்றவங்களை எந்த வகையிலையும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன முதலும் கடைசியுமான ஒரு மனிதர் யாரு அப்படின்னா அஜித் குமார் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை உலகத்துல எவனும் பண்ணதில்லை. ரைட்டுங்களா? குறைந்தபட்சம் மெர்ச்சன்டைஸா இருப்பாங்க மேம். யாரும் சொல்றா லியோனார்டோ டிகாப்ரியோ எடுத்துக்கோங்க, வேற எவனை வேணா எடுத்துக்கோங்க, டாம் ஹாங்க்ஸ் எவனை வேணா எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் மெர்ச்சன்டைஸ் அது இதுன்னு இந்த டீச்சருக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பானுங்க, இந்த மக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பானுங்க, அது இதுன்னு பேனா வைப்பானுங்க, பென்சில் வைப்பானுங்க, இவங்க டேக் பிராண்டிங் பிராண்டுக்கு என்டாஸ் பண்ணுவானுங்க. அது கூட பண்ணாத அஜித் எந்த வகையிலுமே நான் ஒன்னு சொல்லி என்னுடைய ரசிகன் அதற்கு அடிமையாகக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, ஏன் நான் தான் தேவனே பின்னாடி வரக்கூடாது, என் படத்துக்கு அப்டேட் கேட்டு அவங்க வந்து ஓஞ்சி போயிடணும், அப்டேட் கூட கேட்கக்கூடாது, அவங்க பேசாம அவங்க வேலையை பார்க்க போகணுன்றதுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முதலும் கடைசியுமான ஒரே நடிகர் வந்து அஜித் தான். அவர்லாம் அரசியல் பேச வந்தாருன்னா விஜய்ன்றவரு கடுகு மாதிரி ஏறாரு. ரைட்டுங்களா? வெங்காயத்துக்கு மாதிரி கடுகு இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அஜித் ரசிகர்களும் விஜய் பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சும்மா விஜய் சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிக்கிறானுங்க, அங்க ஒரு ஓரத்துல போய் நான் தலை வந்து நான் ரொம்ப மாநாட்டுல வந்து அஜித்தே கடவுளேன்னு அந்த கோஷம் எல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அதான் மேம், நீங்க 1.25 லட்சம் பேர் கூட்டிருக்காங்க. இன்னொன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது 1.25 லட்சம் பேர் கூட்டிருக்க இடத்துல 50 பேர் சேர்ந்து அஜித் விஜய்ன்னு சொல்லிட்டு வரானுங்கன்னா அப்ப அந்த 50 பேர் பெருசா, அந்த 1.25 லட்சம் பேர் பெருசா? அதுதான் அஜித் ஃபேன்ஸ், அதான் அஜித். ரைட்டுங்களா? அஜித் இன்னைக்கு இறங்கிட்டாருன்னா விஜய் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அஜித்ன்றவர் இறங்க மாட்டாரு. அதனால வந்து திமுக அஜித்தை தேடி போகாது அப்படின்றதெல்லாம் வேற. என்ன ஆச்சுன்னா இடையில வந்து உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அஜித் தமிழ்நாட்டினுடைய லோகோ ஸ்டாட்டோட லோகோ இல்ல டிஎன் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு லோகோ பயன்படுத்திருக்காரு. அவர் பயன்படுத்தினால அதுக்கு வந்து யாரு உதயநிதி வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ரைட்டுங்களா? இதை உடனே நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யாரு? விஜய் ஃபேன்ஸ் பாருங்க, உதயநிதி பயந்து போய் அஜித்துக்கு ஆதரவு. இன்னும் ஒண்ணும் கிடையாது. விஜய்ன்றவர் ஒண்ணுமே கிடையாது மேம். இன்னும் 1% வாக்கு வங்கி இருக்கா அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணிருக்காரு? ஒண்ணுமே கிடையாது. இனிமேதான் அவர் ஆரம்பிக்க போறாரு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆறாருன்னு பார்த்துட்டு பேசிக்கலாம். இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து சங்கி அப்படின்ற ஒரு பேர் விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இதுக்கு அவங்களுடைய மகளா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப கொதித்தெழுந்து ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்க அப்பாவை யாருமே சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சங்கினா என்ன, சொன்னா என்ன, சக தோழன் தானே அர்த்தம் சங்கினா அப்படின்னு ஒரு இது சொல்றாரு. அப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டீலிங் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்களா? இல்ல இப்போ பிடிக்கலன்னு சொன்னவர் சூப்பர் ஸ்டாரை அவன் எடுத்துக்கணும். அவன் இவர் நமக்கு தான். இப்ப திமுக என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவரை கூப்பிட்டு நிக்க வச்சுக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன், சீஃப் கெஸ்ட் அன்னைக்கு வைக்கிறேன்னு எல்லா திமுக ஃபங்க்ஷனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சீஃப் கெஸ்ட். இங்க கலைஞர் உட்காந்துருப்பாங்க, ரைட் சைட்ல ரஜினிகாந்த் தான் உட்காந்துருப்பாப்ல. இது 100 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பாஜக என்ன சொல்லும், இவரு ஆன்மீக அரசியல், அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர், அதனால இவர் சங்கிதான் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதிமுக என்ன கிளைம் பண்ணும் அப்படின்னா, அதிமுக இடையில அதிமுகவை தான் வந்து ஓப்பனா ரஜினிகாந்த் வந்து அட்லீஸ்ட் எதிர்த்தாருன்னா ஓப்பனா எதிர்த்தது அதிமுக தான். ஆனா அதையும் மீறி அதிமுக எப்படி கிளைம் பண்ணும் அப்படின்னா, திமுகவை இந்த தடவை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்ததுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கூட்டணி வச்சு அதிமுக திமுகவை இல்லாம ஆக்கும் அப்படின்னு சொல்லி 2021 எலெக்ஷன்ல பேசினாங்க. அது இல்லாம ஆயிப்போச்சுன்னு வைங்களேன், அது விடுங்க. ஆனா அதிமுக பேசிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் ஏதாவது ஒரு வகையில தேவை. இந்த விஜய் ஃபேன்ஸ் அவர் யாரு விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது சினிமான்றதை மறந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களும் எங்களுக்கு தோழர்களா மாறுவாங்கன்னு பேசினாங்க. ஒண்ணுமே நடக்காது. இவனுக்கு பேசின பேச்சுக்கும் இவனுக்கு ஆடின ஆட்டத்துக்கும் அவர் விஜய்க்கு இருக்கிற பேராசைக்கும் இதெல்லாம் எதுவுமே பகல் கனவு தான். அப்படியே கண்டுட்டு 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மற்றவையில இருப்பாங்க இவங்க. சொல்லிடுறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, சோ இப்படி ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாஜக அவரை சங்கின்னு கிளைம் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கிளைம் பண்ணும்போது அவங்க மகள் எதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிளைம் பண்ணிட்டு அவர் சங்கியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த அம்மா அடிக்குது. அவரான டிசப்பாயிண்ட பார்த்து கூட அவங்களோட அந்த மகளுடைய வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துல இருக்குல்ல மேடம். இப்ப யாருக்குமே அப்படிதான் அரசியல் விட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு நீ எந்த ஒரு அரசியல் தாயும் பூசாதீங்க, இன்னும் நீ சங்கினீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்?
அப்போ சங்கின்னு சொல்லும் போது கோவப்பட்டவங்க இப்ப அவரை சந்திச்சுட்டு வர ஒருத்தர் வந்து சக தோழன் தானே, என்ன தப்புன்னும் போது எவ்வளவு பெரிய மாறுதல். அவரு சங்கின்னு சொல்லலையே மேடம், பத்திரிகையாளர் கேக்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரு சங்கிதான் விஜய் இவரு ரஜினிகாந்த் அந்த உரிமை அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது நம்ம யோசிக்கணும். இவரு போய் இவரு பங்கு கிளைம் பண்றாரு, அவ்வளவுதான். இப்ப இவரு போனதே அப்படிதானே மேடம். ரஜினியோட விருப்பமே இல்லாம இவரு வந்து அந்த உரிமை எடுத்துக்கிறாரு அப்படின்னு இவர் இன்னைக்கு மேம் பிரபாகரனே என் கூட உட்காந்து ஆமா இருக்குன்னு சொன்னவர். இவர்கிட்ட வேற என்ன உரிமை நீங்க எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்க? நாலு பிள்ளை என்ன சொல்லுவாருன்னா, ஒண்ணும் இல்ல மேம், ஒருத்தன் செத்தாலே எவன் செத்தாலும் அவன் வீட்டுல இருந்து இது பண்ண அவர் வீட்டுல இருந்து பேனா எடுத்து எழுதக்கூடிய அளவுக்கு நான் இருந்தா வச்சேன்னு சொல்லியிருக்காருல்ல. சிவாஜி பாக்கெட்ல இருந்து கருணாநிதி பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்து நான் எழுதுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரா இல்லையா? இவரு கதையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, எவ்வளவு கதைகள் கேட்டிருக்கோம். இன்னொன்னு இதெல்லாம் பெருசா நம்ம சீமான் பேசுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. சீமான் வந்து அவர் வந்து ஒரு சேர்ல இந்த அந்த சேர் அங்க இருக்கு, சீமான் அங்க உட்காந்துருக்காருன்னா அதுக்கு நடுவுல 300 கதை எழுதுவார். அந்த சேருக்கும் இவருக்கும் நடுவுல அந்த சேர்ல எவன் உட்காந்து அவன் காலின்ற அளவுக்கு எழுதுவார். அதான் டாட்டா இறந்து போனார்ல, ரத்தன் டாட்டா இறந்து போகும்போது அவன் பேராங்கடா, அவன் நானும் ரத்தன் டாட்டா சின்ன வயசுல ஒன்னா படிச்சுன்னு சொல்லுவான்டா அவன் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. சீமான்றவர் அவர்தான். எவனா செத்து போயிட்டானா செத்து போற வரைக்கும் சொல்ல மாட்டாரு. செத்து போனதுக்கு அப்புறம் ஆமா அவனு நானும் இவ்வளவு தூரம் ஒன்னா இருந்தா வச்சோம் அப்படின்னு எல்லாம் பொய். அதனால வந்து இவரு ஏதாவது உள்ள போயிட்டு வந்து இனிமே 10 கதை, அதாவது மேடைக்கு மேல 10 கதை சொல்லுவார் பாருங்க. இதெல்லாம் கம்மி. 2 நாள் ஆயிருக்கு. அடுத்த மேடையில அவர் சொல்லக்கூடிய கதைகளும் நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வருங்காலத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குங்களா? அவர் சொல்ற இவங்க 2 பேருமே அரசியல்ல பூஜ்யம் மேம், ஒண்ணுமே ஆக மாட்டாங்க மேம். இவங்க ஏதாவது பண்ணி அது சூப்பர் ஸ்டாருக்கு பிரச்சனையா வந்து முடிஞ்சா வேணா அது ஏதாவது பதில் சொல்லுவார் வழி, இல்லைன்னா இவங்க எல்லாம் ஒரு ஆளு பதிலே சொல்ல மாட்டாரு மேடம், ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறான் தன்னுடைய, இப்போ காக்காக்களைன்னு ஒரு கதையை சொல்லிட்டாரு விஜய் ஃபேன்ஸ் பூரா என்னதான் காக்கான்னு சொல்லிட்டாரு அழுதுகிட்டு தெரிஞ்சாங்க ஓவர் அழுவ. அப்போ பாவம் விஜய்ன்றவர் என்னைய பார்த்தா வந்தாரு வச்சாரு, அவரு நல்லா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு, இன்னைக்கு ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்காரு, விட்டுருங்க. அவரை ஏன் கூட சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா எனக்கும் மரியாதை இல்ல, என்னை அவரு கூட சேர்த்து வச்சு பேசிங்கன்னா அவருக்கும் மரியாதை இல்லைன்னா பேசினார். ஏன் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் அந்த அளவு அழுதானுங்க. அதே மாதிரி மற்றவங்களும் என்ன சொன்னானுங்க, சூப்பர் ஸ்டார் இப்படி விஜய் திட்டிருக்க கூடாது வச்சிருக்க கூடாதுன்னு எல்லாருமே பேசினாங்க. பேசும்பொழுது அது கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற நோக்கத்துக்காக பேசினாரு. ரைட்டு, வச்சது முடிஞ்சது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி அவரு சொல்லி ஏதாவது கஷ்டப்பட்டு இவங்க ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது இன்னைக்கு நேரத்துல எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? மோடி வந்து இவரை போய் சந்திப்பாரு சங்கிமாய. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிள், திமுக மேடையில கூப்பிடுறாங்க, திமுக பணம் வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்காரு மைய, எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் உட்காந்து கொடுத்துட்டு இருந்தாருன்னா 50 வருஷமா இன்னைக்கு தமிழ் சினிமாவை உலக லெவல்ல இன்னைக்கு 880 கோடி ஒரே ஒரு படம், அவங்க எல்லாம் 1000 2000 போயிட்டு இருக்காங்க. 880 கோடி அட்லீஸ்ட் கேவலப்படாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு படத்தை வச்சுட்டு இன்னைக்கும் சிம்ம மாதிரி உட்காந்துருக்காரு யார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த இடத்துல இருக்க முடியுமா? அவர்களால முடியவே முடியாது. அதனால இவங்களுக்கு எல்லாம் பதில் வராது. அவரு சொல்லி எவனா கஷ்டப்பட்டா வச்சான்னா அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதை பதில் கொடுப்பாரு. ஓகே சார், உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்தடுத்த அரசியல் களத்துல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.